அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற வெங்காயத்தோல வந்து குப்பையில போடுவோம் இல்லையா? குப்பையில போடாம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபெர்டிலைசர் தயார் பண்ணாலும் பரவாயில்ல. இல்ல ஒரு நாள் அத மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு நாள் வெங்காயத்தோல மட்டும் எடுத்து ஒரு டப்பால போட்டு, ஏதோ ஒரு கண்டெய்னர்ல போட்டு, அதுல வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய போட்டு முங்க வச்சிடணும். இந்த தண்ணி ஊற வச்ச வெங்காயத்தோல வந்து கரெக்டா ஒரு நாள் இல்ல 1 நாள் ஊறும். ஒரு மூடி போட்டு ஒரு ஓரத்துல அப்படியே வச்சிருங்க. பார்த்தோன்னா ஓரளவு தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ பார்த்தோன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தோலோட தண்ணியோட கலர் பார்த்தோன்னா அப்படியே நல்லா மாறி அந்த ஆனியன் கலருக்கே வந்துச்சு. இதை அப்படியே மேலே இருக்க வெங்காயத்தோல அப்படியே தூக்கி போட்டுறாம அதை அப்படியே நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்க அந்த பின்ல அப்படியே போட்டுருங்க. இப்போ அந்த தண்ணி வந்து அப்படியே செடிக்கு வேர்ப்பகுதியிலையும் கொடுக்கலாம். இல்லை ஸ்ப்ரே பண்ணி மற்ற ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் பழச்செடி பூச்செடி அந்த இதுக்கு ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசராக வந்து நமக்கு செயல்படுது. இந்த வெங்காயம் ஊற வச்ச தண்ணி வந்து அப்படியே ஊற்றலாம் ஊற்றிக்கலாம், இல்லை டைலூட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணியும் விடலாம். ஏன் இந்த வெங்காயத்தோல் தண்ணி வந்து இவ்வளோ சூப்பரான ஃபெர்டிலைசராக இது பண்ணுது அப்படின்னா, நம்ம NPK அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கொடுக்குற அந்த கெமிக்கல் எல்லாமே வந்து இயற்கையிலேயே இந்த ஆனியன் பீல் ஃபெர்டிலைசர் வந்து இருக்குது. நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இல்லாமல் மேங்கனீஸ் அந்த மாதிரி உள்ள நியூட்ரியன்ஸும் நிறையா இருக்குது. இது வந்து செடி வந்து பூக்கிறதுக்கோ காய்க்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஆனியன் பீல் இருந்தாலும் ஆனியன் பீல் செஞ்சு காட்டுறேன். ஆனியன் பீல் கூட சேர்ந்து நம்ம கார்லிக் பீல் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க வேணாம். இதை வந்து நம்ம பின்ல போட்டு கம்போஸ்ட்டாக மாற்றி